பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிம்படும்படி இந்த அமாவாசை நாளிலே கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்க்குற டிகே மியூசிக் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும், இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்களுக்கு வீடு தேடி தேவன் கட்டளிடுவாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி நான் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தபோது அவர் கொடுத்த வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுப்பாயானா உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையா வைப்பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத புத்தகம் என்பது தேவன் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தில் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் எப்படி நடக்கணும், எப்படி எல்லாம் இருந்தா அந்த மனுஷனுடைய ஆசீர்வாதம் அது குறையாம ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு தேவன் என்ன சொன்னாரு? கட்டளைகளை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிம்படுவதாக. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ எப்படிதான் இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கவனக்குறைவு இருக்க கூடாது. அல்லேலூயா. கவனக்குறைவு இருந்தா சரியா போச்சு கதை. பிளைட் ஓட்டுற அந்த ஐயா கவனக்குறைவா இருந்தான்னா அவன் நிலைமை. கப்பல் ஓட்டுற மாலுமி கப்பல் அஜாக்கிரதையா இருந்தா என்ன அவன் நிலைமை? கார் ஓட்டுற டிரைவர் அசாக்கிரதையா இருந்தா என்ன பண்ண முடியும்? குடும்பத்தை நடத்துற பெண் அசாக்கிரதையா இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். எப்படிதான் நீ கர்த்தருடைய கிருபையினாலே கவனமா கேட்டு அவர் சத்தத்துக்கு எப்படி 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 நீ மறு உத்தரவு கொடுக்கணுமா? உண்மையா, பொய்யெல்லாம் கிடையாது. அது பொய்யா சொன்னீங்கன்னா அதுக்குண்டான பலன் உனக்கு தானே தவிர எனக்கு கிடையாது. நீ எப்படி செவி கொடுக்கணும்? இப்போ திருமுழுகு ஞானஸ்தானம் எடுத்து சத்திய வாக்கு ஜலத்துக்கு முன்னாடி, ஆகாயத்துக்கு முன்னாடி, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்னாடி, அழைக்கப்பட்ட ஊழியருக்கு முன்னாடி சத்திய வாக்கு குறித்து திருமுழுகு ஞானஸ்தானம் எடுத்து நீ பின்மாற்று போய் நீ போன பாதையில இன்னும் பயங்கரமா போனா அதோடைய பாவ புண்ணியம் எல்லாம் நம்மளே சேராது. உண்மையா செவி கொடுத்து எப்படி கொடுக்கணுமா? கேட்கறது எப்படி கேட்கணும்? ஏனோ தானன்னு கேட்க கூடாதான். எப்படி கேட்கணும்? உண்மையா. அல்லேலூயா. உண்மையா நீ கேட்டு உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில உன்னை என்ன பண்ணுவாராம்? மேன்மை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மை. மேன்மைன்னா எதுல எல்லாம் மேன்மைன்னா காசு பணத்துல தான் மேன்மைன்றது ஒண்ணும் கிடையாது. மற்றவங்களை காட்டிலும் வசதி வாய்ப்புல நீ கம்மியா இருப்ப, ஆனா சமாதானமா இருப்ப, சந்தோஷமா இருப்ப, சுகமா இருப்ப, பலனா இருப்ப, நல்லா சாப்பிடுவ, எது சாப்பிட்டாலும் ஜீரணமாயிடும், என்ன சாப்பிட்டாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. என்ன உன்னை மேன்மை வைக்கிற எல்லாம் ஆச்சரியமா என்ன உன்னை பார்த்து கேட்போம், என்ன வயசு உனக்கு? அல்லேலூயா. என்ன வயசு உனக்கு? ஒண்ணு தெரியுமா? தேவ கிருபையினால நம்ம சபையில் வர பாஸ்கர் ஐயாவுக்கு கர்த்தர் கிருபையில இன்னைக்கு அவர் நிக்கிறது அவருடைய கிருபை. எத்தனையோ வருஷமா சுகர் மாத்திரை சாப்பிட்றாரு, எத்தனையோ வருஷமா பிரஷர் மாத்திரை சாப்பிட்றாரு. கொஞ்ச காலம் நம்ம கூட அவர் அழகா பழகுறாரு, ஊழியம் செய்யறாரு, வர்றாரு போறாரு, எல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா கொஞ்ச காலம் அவருக்கு சுகரும் இல்லை, பிபி இல்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மாத்திரையே சாப்பிட்றது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்லை.
உன்னை மேன்மையா வைக்கணும்னா எதுல தான் மேன்மையா வைப்பாரு? தேவ கிருபைனால. அல்லேலூயா. மேன்மைன்னா காசு பணத்துல வீடு வாசல் தான் மேன்மை இல்ல. ஒரு மனுஷனை கேட்டா கர்த்தருக்குள்ளே அவன் சுகத்தோடு இருந்தால் அவன் மேன்மை உள்ளவன். இந்த வேதத்துல கர்த்தருடைய கிருபை வாசிக்கலாம். அது 28:7 வாசிங்க. உபாகமம் 28:7 சொல்றாரு, நீ அவருடைய வார்த்தையை உண்மையா கேட்டினா உனக்கு அம்மா பாதுகாப்போ, அப்பா பாதுகாப்போ, மிலிட்ரி பாதுகாப்போ, பெரிய பெரிய உளவுத்துறையோ சிபிஐயோ உனக்கு பாதுகாப்பு இல்லாம போனாலும் அந்த சிபிஐயும் உளவுத்துறையும் மிலிட்ரியும் படைச்ச தெய்வம் சொல்றாரு. அல்லேலூயா. எப்படியா உனக்கு விரோதமா எழும்ப உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பா. ஒரு வழியா அப்படியே வெள்ளம் கூட்டமா வருவாங்க, 7 வழியா சிதறடிக்கப்படுவாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ கிருபதா, நான் நிலைப்பதோ கிருபதா, நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபதானப்பா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபதானப்பா. ஆமென், ஆமென், ஆமென். உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. காலையில் எழுந்தவுடா புது கிருபை. ஆமென். காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ள நடந்தது, நிர்மூலமாகாமலே இதுவரை தாங்கினீரையா நிலவின ஆயங்களே, வெலன தாங்கீரையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க ஆமென், ஆமென். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம ஆமென், உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை சத்தியத்திலே நாம என்ன பண்ண அடிக்கடி சொல்லுவேன். என்னன்னா ஒரு குடம், இந்த செய்தி உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு உபயோகமா இருக்கும். ஒரு குடம் ஃபுல்லா தண்ணி இருக்குது, உனக்கு தாகம், அந்த தண்ணிய நீ எப்படி ஒண்ணு செலவைக்கலாம், அந்த தண்ணி உனக்கு தான் சொந்தம். தாகமா குடிக்கலாம், குளிக்கலாம், தான தர்மம் பண்ணலாம், வரங்களுக்கு கொடுக்கலாம், எட்டி வச்சிடலாம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோ, மறுபடியும் உனக்கு தாகம் எடுக்கணும்னு மாத்திரம் மறந்துடாத. மறுபடியும் ஒரு மனுஷனுக்கு தாகம் எடுக்கும். அந்த தண்ணி உங்க கையில் இருக்கும்போது அதை பாதுகாத்துக்கிறதும் பத்திரப்படுத்துறதும் குறைஞ்சாக்கா அதை நிரப்பிக்கிறதும் உங்க கையில தான் இருக்குது. அல்லேலூயா. நீ கொடுக்கலாம், உதவி செய்யலாம், என்ன பண்ணலாம், ஏதோ ஒன்றா செய்யலாம். ஆனால் அந்த தண்ணியே உனக்கு தாகம் வரும், அதுக்கு நினைச்சு அந்த தண்ணியை, அந்த குடத்துல தண்ணியை எப்போதும் நிரப்பிக்கொண்டே இருக்கணும். அதுபோல நீ பலவீனம் படலாம், இந்த உலகம் ஒன்றை வடிக்கலாம், ஏதோ ஒரு பலவீனம் பேசலாம், கொள்ளலாம், என்ன ஒன்று செய்யலாம். ஆனா கிருபை போயிட்டு பிற்பாடு ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கிருபையை நீ எப்போதும் தேவ சமூகத்துல ஊற்றி கொண்டு பலப்படுத்தி கொண்டே இருப்பாயானா கர்த்தருடைய கிருபையில உனக்கு ஒரு வழியா வந்தது 7 வழியா ஓடி. அவர் சத்தத்துக்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானா உன் பேரை பெருமைப்படுத்துறது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு பக்கபலமா இருக்கிறது. அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின நிருபத்துல இன்னைக்கு தேவனுடைய சத்திய வார்த்தையை பார்க்க போறோம். யோவானுக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலே யோவான் 11:5 ஒருவர் வாசிக்கலாம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவனுடைய சகோதரனிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பா இருந்தாரு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை
தேவன் யாரிடத்துல அன்பா இருப்பாரு? கர்த்தருடைய கிருபையில மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் அவருடைய சகோதரனாகிய லாசருடத்திலும் அன்பா இருந்தாரு. ஆனா ரட்சிக்கப்பட்ட நாமும் அவரிடத்துல உண்மையா இல்லைன்னா நம்ம கிட்ட அவர் அன்பா இருக்க மாட்டார். உன் ஜெபம் கேட்கப்படாது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி அந்த குடும்பத்திலே தேவன் எத்தனையோ குடும்பம் இருக்குது. ஆனா அத்தனை குடும்பத்துல ஆண்டவர் போய் தங்கல. எங்கன்னா போயிட்டு வந்தா, ஊழியம் செய்யிட்டு வந்தா, எங்க தான் தங்குறாரு? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மார்த்தாள், மரியாள், லாசரு, இந்த குடும்பத்துல தான் ஆண்டவர் போய் தங்க. அந்த குடும்பம் ரொம்பவும் நேசிக்கிறார் இவர். அல்லேலூயா. நேசிக்கிறது மாத்திரம் இல்லை, தேவ கிருபையினாலே இயேசு மார்த்தாளிடத்திலும் அவனுடைய சகோதரனிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பா இருந்தார். நம்ம கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தா நமக்கு எதனா ஒன்னா துடிச்சிடுவாங்க அப்படியே. அல்லேலூயா. அதுபோல நமக்கு ஒரு நல்ல நண்பர்கள் வேணும், அன்புள்ளவர்கள் வேணும். ஆனா ஆண்டவருடைய மகாபரிய பரிசுத்தமுள்ள திருநாமம் மேம்படும்படி அந்த வீட்டில் அந்த குடும்பத்தை தேவன் நேசிக்கிறார். ஆனா வாசிங்க, அதே யோவான் 11:1-2 வாசித்து பாருங்க. மரியாளும் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒரு மனுஷன் வியாதிப்பட்டான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த மரியாளே அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது? அன்பா நேசித்த உங்க குடும்பத்துல ஒரே ஒரு மகன் லாசரு, ஆண் பிள்ளை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, வியாதி. அல்லேலூயா. என்ன நடக்குது? வியாதி. வியாதி வந்துட்டா கடவுளுக்கு கிருபைனால இந்த உலகமே நமக்கு இருண்டது மாதிரி தெரியும். ஆமாவா இல்லையா? சலிப்பு உண்டாகும். ஒரு வியாதி வந்தா என்ன பண்ண முடியும்? சலிப்பு உண்டாகும். எவ்வளவு ஜெபம் பண்றேன், எவ்வளவு பைபிள் ரீடிங் பண்றேன், எவ்வளவு காணிக்க கொடுக்குறேன், எவ்வளவு தசமா கொடுக்குறேன், எவ்வளவு நான் அன்பா நேசிக்கிறேன், எனக்கு ஏன் அந்த வியாதி? என்ன ஆயிடும்? சலிப்பு, வெறுப்பு. எதை பார்த்தாலும் பிரச்சனை. டாக்டர் போனா அது ஒரு கொடுமை. அவங்க லிஸ்ட் போட்டு கொடுத்துருவான், இதை சாப்பிடாத 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 சாப்பிடாத. நான் கொடுக்கறது மத்தன கரெக்டா சாப்பிடு, கரெக்டா சாப்பிடு. அவன் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருவான். ஆனா அந்த குடும்பத்திலே தேவனை பராமரித்த குடும்பம், தேவனுக்கு ஆகாரம் கொடுத்த குடும்பம், தேவனுக்கு சகலவித பணிவிடை செய்த குடும்பம், அந்த குடும்பத்திலே வியாதி. வியாதின்னா சாதாரண வியாதி இல்ல, மரண வியாதி. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மரண வியாதி கடவுளுடைய கிருபையினாலே ஒரே மகனாகிய அந்த லாசருக்கு வருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்க, 3 வாசித்து பாருங்க. அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறமே வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல ஆண்டவருக்கு செய்தி அனுப்புறாங்க. அல்லேலூயா. யாருக்கு செய்தி அனுப்புறாங்க? கர்த்தருடைய மகா கிருபையினால நேசிக்கிறவங்களுக்கு முதல் செய்தி போகுது. ஆண்டவரே நீ நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மேம்படுவதாக. ஒரு குடும்பத்திலே ஒரு அன்பு, அதிகமான அன்பு காட்டுறவங்க கிட்ட தான் சகல விதமான காரியங்களையும் பகிர்ந்து கொள்ளுவாங்க. இங்கேயும் அது போலதான் ஆண்டவர்கிட்ட பகிர்ந்து கொள்றாங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஐயா ஒருத்தர் பெரிய பணக்காரர், நடந்த உண்மை சம்பவம். அவங்களுக்கு 3 ஆம்பளை பசங்க, 2 பொம்பளை பசங்க, எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவருக்கு சொத்து சுகம் ஏராளம் இந்த ஊர்ல. அவர் வியாதி ஆயிட்டார்.
பாசமுள்ள பையன் துடிக்கிறான். ஒரு பையன், மூத்த பையன், அவர் மேல ரொம்ப பாசம், அப்பா மேல ரொம்ப பாசம், துடிக்கிறான். அப்பா உடம்பு சரியில்லை என்னன்னு துடிக்கிறான், பயங்கரமா துடிக்கிறான். உடனே என்ன பண்றான், அங்கிருந்து போன் அப்படியே வந்து வீடியோ காலில் பண்றாங்க. என்ன ஏதுன்னா உடனே நீங்க என்ன பண்ணுங்க, எவ்வளோ எத்தனை லட்சம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் வாங்குறாங்க. போய் அட்மிட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர்ல அந்த ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ண உடனே டாக்டருங்கெல்லாம் குழம்பி போறாங்க. அதை பண்ணி இதை பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி ஒரு நாள் பில்லு 10 லட்சம் ரூபாய். உண்மை சம்பவம் நான் சொல்றேன். ஒரு நாள் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது ஒரே நாள் மாத்திரம் பில்லு 10 லட்சம் ரூபாய். நான் டாக்டர் சொல்றாங்க, ஐயா இவருக்கு எந்த வியாதியும் இல்லை, இந்த வியாதினா தான் நான் மருந்து கொடுக்க முடியும். ஆனா கடவுளுடைய பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன அடுத்த கட்டம் என்ன செய்யுதுன்னு தெரியல. பெரிய பெரிய பாஸ்டர்கள் எல்லாம் போய் ஜெபம் பண்றாங்க. பெரிய பெரிய, ஏன்னா பணக்காரர் இல்லையா, இவ்வளவு பேர் கூப்பிட்டு வராங்க. பெரிய பெரிய பாஸ்டருங்க, சிபிஎம்ல இருக்கிற பாஸ்டருங்க, இன்னும் அநேக அங்க இருக்கிற பாஸ்டருங்க எல்லாம் போய் ஜெபம் பண்றாங்க. பசங்க 3 பேரும் ஃபிளைட் பிடிச்சு வந்துட்டானுங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், என்னை பத்தி அவருக்கு தெரியும், என்னை கூப்பிடுறாரு, ஐயா நீங்க வாங்க நம்ம போயிட்டு வரலாம். நம்ம கார் எடுத்துக்கின்னு போறோம். போயிட்டு கத்தருக்கு தேவன் மேல உத்தரவு வாங்கி ஜோம் பண்ணிட்டு அந்த வாசல்ல காலை வைக்கிறேன். யார் வாசல்ல? அவங்க வீட்டு வாசல்ல காலை வைக்கிறேன். தானா ஆடுறாரு, ஒண்ணுமே பண்ணல. ஆடுறாரு ஆடுறாரு ஆடுறாரு. வந்தவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஒண்ணும் பண்ணல, ஏதும் பண்ணல. இங்க அசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய மகிமையினால சொல்லி கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, அங்க போய் கிட்ட போறோம் 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 போறோம். அவரு ஆக்ரோஷமா கத்துறாரு, பயங்கரமா பண்றாரு. எல்லாரும் அழுறாங்க, ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் அழுதுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபம் வச்சு தலைமையில வைக்கிறேன். கர்த்தருடைய கிருபையால நின்னுச்சு. அவங்க அம்மா ஆடுறாங்க. கூடு விட்டு கூடு பாயுது ஆவி. அல்லேலூயா. இவரு முடிஞ்ச உடனே அவங்க அம்மா பேசுது. நான் அது என்னன்னோ பேசு, நாங்க யார் தெரியுமா, இப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, நீ யாருக்குமே இது பண்ணல, நீ எப்படி இங்க வந்த, உன்னை யாருங்க கூட்டின்னு வந்தது, உங்க கூட இருக்கிற எங்களுக்கு தெரியுமே, எங்க மேல கையடி, எங்க உடம்பெல்லாம் எரிது. பயங்கரமான சத்தம். கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பாசம் என்பது விலையேற பெற்றதல்ல, தேவன் அதோட மேலானது தேவனுடைய அன்பு. அவங்க மேல தேவனுடைய அன்பு இருந்ததுனாலதான் அடியனை போல இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கொண்டு விடுதலையாக்குறார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு பணிவிடை செய்த குடும்பத்தை கர்த்தர் விட்டுருவாரா? தேவ பிள்ளைகளே, பாடு வரலாம், நிந்தனை வரலாம், வியாதி வரலாம், என்ன ஒண்ணா நடக்கலாம். ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி படைத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயற்கைக்கு எவனால யாரால எப்படிப்பட்ட ஒரு சக்தியால முடியாததை தேவன் செய்து காட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். என் தாயின் தகப்பனை இவன் வேணான்னு சொல்லி மாட்டுக்கொட்டால தூக்கிப்பட்டவன் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிற எத்தனையோ சாட்சிகளோடு நீங்களும் இங்கே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, செய்தி போது வாசிக்கலாம். யோவான் 11:20-21 வாசித்து பாருங்க. இயேசு வருகிறாள் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருந்தா, மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீ இங்க இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க லாஸ்ட் என்ன பண்ணாரு? செத்து போயிட்டார். வியாதியால என்னாச்சு? மரணம் நடந்து. நம்ம அழறாங்க, ஐயா நீ மட்டும் எங்களோட கூடவே இருந்திருந்தா எங்க வீட்டுல ஒரு இழப்பு வந்திருக்காது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு தேவனை மறுதளித்து எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து ஏதோ ஒரு காரியம் நீ செய்து கொண்டிருந்தா, உன் குடும்பத்துல, உன்னுடைய சூழ்நிலையில, உன் குடும்பத்துல கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால மரணத்துக்கு ஏதுவான துன்பம் விலகாது. அவர் இருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் அவர் இருக்கணும். ஒவ்வொரு உள்ளத்திலையும் அவர் இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர் இருக்கணும். யோசித்து பாரு,
நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம வாழ்ந்திருந்தோம், இன்னைக்கு தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு. ஆனா தேவனை நம்ம ஆராதிக்கிறோமா? தேவனை தோது கொள்றோமா? தேவனை உண்மையா தேடுறோமா? ஏதாவது ஒரு சாக்கு சொல்றோம், ஏதாவது ஒரு காரணம் சொல்றோம். அன்னைக்கு கடவுளுடைய கிருபை நீ மரணத்தை அந்த மரண தருவாயில நீ இருக்கும்போது கர்த்தருடைய கிருபை உன்னை விட்டுட்டு இருந்தா நீ இன்னைக்கு இந்த நிலைமையில இருப்பியா? யோசிச்சு பாரு. பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அவர் இருக்கணும். அவர் இல்லைன்னா துன்பம் தீராத நம்ம கூடவே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நேரத்தில் என்னோடு ஏவுகிறபடினால் நான் உங்களுக்கு சாட்சி சொல்றேன். தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ரெட் ஹில்ஸ் பகுதி, பாடிநல்லூர்ன்ற ஒரு ஊர், அங்க நான் ஊழியம் செய்யறேன். கர்த்தருடைய கிருபைனால கொடிங்கூர்ல நாங்க அப்ப வீடு இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய கிருபைனால அப்ப கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்ற வாக்கு தத்துவம் காலண்டர் போட்டு இருக்கிறோம். அது ஒவ்வொரு வீட்லயும் கொடுத்துன்னு வரோம். எல்லார் வீட்லயும் கூடி ஜெபம் பண்ணுவோம். அந்த வீடு வந்து ரொம்ப, அந்த ஏரியா வந்து ரொம்ப கட்டுப்பாடான ஏரியா. அந்த ஒரு விக்கிரக கோயில் அவங்க ரொம்பவும் நேசிக்கிற இடமா. அவங்க வந்து ஊழியக்காரங்களாம் உள்ள அனுப்ப மாட்டாங்க. ஆனா நாங்க ரொம்ப இடத்துல பழக்கம், நம்மளை பத்தி அநேகருக்கு தெரியும். நம்ம போனோம்னா நம்மள யாரும் பேசுறது, நம்ம கர்த்தருடைய கிருபை தான், நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றும் கிடையாது. போறோம், ஊழியம் செய்யறோம், உழுபுரி ஜெபம் பண்றாங்க. ஒரு அம்மா வருது, கூட்டின்னு வராங்க. இந்த அம்மாவை கூட்டின்னு வந்து ஜெபம் பண்ண வைக்கிறாங்க. யாரும் என்னான்னு நான் கேட்கறேன். இந்த மாதிரி ஐயா, அவங்க வீட்டுக்காரால ரொம்ப கொடுமைப்படுத்துற இந்த அம்மா கொடுமை அனுபவிக்கிறாங்க. 3 பொம்பளை பசங்க, அண்ணன் கிடையாது, அப்பா அம்மா இல்லை, இவங்க ஒரே ஒருத்தர் தான். அவங்க வீட்டுக்காரர் வந்து சென்ட்ரிங் வேலை செய்யறாரு. இந்த அம்மாவை கொடுமைப்படுத்துறதுன்னா கொடுமை, கொஞ்சம் நெஞ்ச கொடுமை இல்லை. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த அம்மாவை பிடிக்காம தூக்கு கயிறு போட்டு இவரே தூக்கவும் மாட்டிக்கிறாரு. அந்த என்னடன்னா, அந்த ஆள் இன்னொரு பொம்பளைய கூட தொடர்பு, நெஞ்சிலையும் உயிர் நெல்லையும் ஷாக் வச்சுக்கிறான். அந்த அம்மா அழுது பாரு சொல்லிட்டு, ஐயோ ஐயோ ஐயோ, பயங்கரமான அழ, கொடுமையான வந்து பயங்கரமான பாடு. காரணம் நல்லா கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன். அம்மா, ஆண்டவரை நம்புங்க, கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு, பயப்படாதீங்க, நிச்சயமா ஒரு முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாதுமா, கடவுளுடைய கிருபைனால எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கூட நான் கடந்து தான் வந்தோம், நீ விசுவாசித்துனா, நீ நம்பினா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டோம். ஒரு 2 நாள் பொறுத்து நைட்டு 1 மணி 1:30 மணி இருக்கும், போன் வருது. பார்த்தா இந்த அம்மா என்னடான்னு பார்த்தா, தூக்கு கயிறு போட்டுட்டு டேபிள் மேல ஏறி நின்னுக்குன்னு ஓன்னு அழறாங்க. நான் என்னன்னு கேட்கறேன். கடவுள் கிருபைனால அவங்க சொல்றாங்க, ஐயா, இன்னையோட என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் நான் இருக்கிறேன். அந்த ஆள் எங்க வீட்டிலேயே கூட்டின்னு வந்து அந்த பொம்பளைய குடும்பம் நடத்துறான், எங்களை பயங்கரமான சித்திரவதை பண்றான், எங்களால இது விட செத்து போறது நல்லது, என் 3 பிள்ளைங்களையும் கடவுளுக்கு கிருபைனால நீங்க இப்படி வந்தாக்கா ஜெபம் பண்ணி பாத்துங்க ஐயா அப்படின்னும் போது எனக்கு ஒன்றும் புரியல. கிட்டந்தா ஓடி ஏதோ ஒன்று காப்பாத்திடலாம், ரெட் ஹில்ஸ்ல எப்படி போவேன்? கடவுளுடைய கிருபைனால போன்லயே அவங்கள அப்படியே பேசி அவங்கள டைவர்ட் பண்ணி அப்படியே இறங்குறேன். அப்போ சொல்றாங்க அந்த அம்மா, ஐயா, நான் வந்து சாவறதுக்கு தான் நான் முடிவு எடுத்துட்டேன், ஆனா நான் தூக்கு கவரை மாட்டிக்கின்னு நேரா அப்படி பார்த்தா நீங்க கொடுத்த காலண்டர் இருந்தது. அந்த காலண்டர் வந்து யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசுற மாதிரி, கிட்ட வந்து பேசுற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த நம்பருக்கு நீ போன் பண்ணிட்டு செத்து போயிடு, நீ அந்த நம்பருக்கு போன் பண்ணு, அந்த நம்பருக்கு போன் பண்ணுன்னு அவங்க சொல்றாங்களாம். சாவதுன்னு முடிவாகி போச்சு, என்னத்தை போன் பண்ணி என்னத்தாக போகுது அப்படின்னு சொல்லி அப்போ சொல்ற சத்தமா கேக்குதான், சாவதுன்னு முடிவாகி போச்சு இல்ல, ஒரு போன் பண்ணிட்டு செத்து போயிடு அப்படின்னு சொன்ன உடனே தான் நான் உனக்கு போன் பண்றேன் யா அப்படின்னு ஒன்னு அவங்களுக்காக நான் அந்த நேரத்துல ஜெபிச்ச ஜெபம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே டைவர்ட் பண்ணி அவங்களை கீழே இறக்கி அதான் அவுத்துப்பட சொல்லிட்டு ஆண்டவர் கிருபையில ஜெபிச்சேன். அப்படி ஒரு ஜெபம், ஜெபம்னா ஜெபம், கொஞ்சம் நெஞ்ச ஜெபம் இல்ல. மகள, நீ இப்படி இருப்ப, அப்படி இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, எவன் உன்னை வேதனைப்படுத்தினா அவன் உன் கையால தான் அவன் சாப்பாடு சொல்றான், உன் உதவி இல்லாம அவனால வாழவே முடியாது, அப்படி இப்படி பயங்கர ஜெபம். ஜெபம் பண்ணி மிஸ்டர் மத்தியானம் 1:30 மணி 2 மணி போன் அடிக்கிறாங்க அந்த அம்மா. என்னை எப்பவுமே சாமின்னு தான் கூப்பிடாது. சாமி சாமி சாமி. என்னம்மா? ஐயா ஐயா சாமி. என்னம்மா? அவரு எந்த பொண்ணா கூட வந்து தொடர்பு வச்சிருந்தாரோ அந்த பொண்ணு வந்து ரோடு கிராஸ் பண்ணும்போது லாரிக்காரன் அடிச்சு ஸ்பாட்லயே செத்து போச்சு.
இந்த செய்தி கேட்டவருக்கு அப்படியே என்ன ஆச்சுன்னாக்கா ஒரு கை கால் உயிர்ந்து அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வந்து அவர் வீட்டுல படுக்க வச்சுக்கிறாயான்றாங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நெஞ்சிலையும் உயிர் நெல்லையும் சாக்கு வச்சவன் மனைவிய கெஞ்சுறான், அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமா, அம்மா சோறு போடுமா, அம்மா பாத்ரூம் கூட்டின்னு போமா, அம்மா அம்மா அம்மான்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகாபெரிய கிருபையினால அந்த 3 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டது. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த காலண்டர் இன்னும் இருக்குது. அந்த காலண்டருக்கு மாலை போடுறாங்க, வத்தி ஏத்துறாங்க. தேவ கிருபை. நான் சொல்லிட்டு எவ்வளோ சொல்லிட்டேன், எத்தனையோ காலண்டர் போட்டுக்கிறேன். இல்லை இல்லை ஐயா, இந்த வார்த்தை இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இன்னும் அந்த காலண்டர் இருக்குது. தேவ கிருபை இருக்கிறா இல்லை? நான் சொல்றது கர்த்தருடைய 13 வருஷம் கதை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவன் இல்லாத இடம் ஒண்ணுமே ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. நீ எதையுமே அற்பமும் சொற்பமாவும் நினைக்க கூடாது. கர்த்தருடைய மகா கிருபையினால அதுதான் அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நீ மாத்திரம் எங்க கூட இருந்திருந்தா என் சகோதரன் செத்து இருக்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. வாசிக்கலாம் 32 வாசிச்சு பாருங்க. 11:32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீ இங்கே இருந்தீரானா என் சகோதரன் மரிக்க மாட்டான். அல்லேலூயா. அந்த அம்மாவும் சொல்றாங்க, ஐயா ஒரு குடும்பத்துல தெய்வ பாதுகாப்பு எவ்வளவு வேணும் தெரியுமா? அல்லேலூயா. கடவுளுடைய பாதுகாப்பு ஒரு குடும்பத்துக்கு வேணும், ஒரு மனிதனுக்கு வேணும். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், சின்னங்களா இருக்கட்டும், யாரானா இருந்தாலும் கடவுள் பாதுகாப்பு ஒரு குடும்பத்துல இருக்கும். அது இல்லைன்னா வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நீ மாத்திரம் எங்க குடும்பத்துல இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், மரிக்க மாட்டான். நீ இருக்கணும். அவர் இருக்கும்போதுதான் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். அவர் இல்லைன்னா தேவ பிள்ளைகளே, அவர் இருந்தவர் தான், உன் கூட உலாவனவர் தான், உன் ஜபத்தை கேட்டவர் தான். அவர் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நிர்பந்தத்துல அவர் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம். துன்பமும் துயரமும் தீராமல் உனக்கு இருக்குதா? இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, உன் குடும்பத்துல இயேசு இருக்கிறாரா? உன் கூட இயேசு இருக்கிறாரா? யோசிச்சு பாரு. நீ வந்த வழி எப்படிப்பட்ட வழி தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு எப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு தெரியுமா? அவரால்தான் உனக்கும் எனக்கு இந்த வாழ்க்கை. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் 32 வாசித்து பாருங்க. 30 கர்த்தருடைய ஸ்தோத்திரம். வாசிங்க 33 வாசிங்க. அவர் அழுகிறதையும் அவரோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவிலே கலங்கி துயரமடைந்து. அல்லேலூயா. நம்ம மனுஷனுக்காக மனுஷன் அழலாம். ஒரு கடவுள் அழறாருன்னா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன்னா அவர் உயிர் உள்ள தெய்வம். அவர் உனக்காக அழுகிற தேவன். அவர் உனக்காக கண்ணீர் வெடிக்கிற தேவன். அவர் உனக்காக பரிதபிக்கிற தேவன். அவர் உண்மையில இரக்கம் பண்ற தேவன். அவர் உயிர் உள்ள தேவன். அவர் ஓ கர்த்தருடைய பிள்ளையே, அழுகிற தேவனை யாராவது பார்த்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. அழ வைக்கிற தெய்வத்தை தான் பார்த்திருக்கிறோம். நமக்காக அழற தெய்வத்தை யாராவது பார்த்துக்கிறீங்களா? அவர் கண்ணீர் வெடிக்கிறார். வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளை 34, 35 வாசித்து பாருங்க. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணாங்க? அவரை போய் அடக்கம் பண்ணி லாசருவை எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அழறாங்க எல்லாம். நீ இருந்திருந்தா இந்த செய்தி நாங்க கேட்டிருக்க மாட்டோமே. எங்க ஒரே ஒரு சகோதரனை இன்னைக்கு கொடுத்துட்டு இந்த வீட்டுல 2 பெண் பிள்ளையா நாங்க இருக்கிறோமே. ஆண்டவரே உனக்காக நாங்க எவ்வளவு செய்தோமே. எவ்வளோ அவங்க புலம்பி இருக்கலாம், அழுது இருக்கலாம், என்னென்னோ செஞ்சிருக்கலாம். நீ ஒரு ஆள் என் கூட இருந்திருந்தா இந்த குடும்பத்துல இந்த நிந்தனை வந்திருக்காது. கர்த்தருடைய பிள்ளைய, உன் கூட யார் ஒன்னா இருக்கலாம்.
உங்க கூட எவ்வளவு பேர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் கூட உங்க கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய மகா பெரிய கிருபைனால அவர் ஒருவர் இல்லைன்னு வச்சுக்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் ஒருவர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் அந்த அம்மா சொல்லுது, நீ மாத்திரம் எங்க குலத்துல எங்க குடும்பத்துல குலதெய்வமா எப்பவுமே கூட இருந்திருந்தா இந்த துன்பமான செய்தி வந்திருக்காது ஆண்டவரே. இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ பேரு தேவனை விட்டுட்டு ஓடி போறாங்க. கொஞ்சம் ஆசீர்வாதம் பார்த்ததுனால, கொஞ்சம் சுகம் கிடைச்சதுனால, கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சதுனால. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் கண்ணீர் வெடிக்கிறார். வாசிக்கலாம். அடுத்து 36, 37 வாசிப்போம். அப்பொழுது யூதர்கள் இதோ அவர் அவனை எவ்வளவா சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சில குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாம இருக்கவும் பண்ணவும் கூடாதான்னாங்க. அல்லேலூயா. கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அவர் மகிமையை சொல்றாங்க. கண்ணு தெரியாத குருடனுக்கு பார்வை கொடுத்தாரு, முடவனுக்கு சுகம் கொடுத்தாரு. இவரா கூடவே இருந்த லாசரு செத்துட்டாரு. இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவங்களால என்ன பண்ண முடியல, அதை சகிச்சு கொள்ள முடியல. தேவ பிள்ளைகளே, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எல்லாரும் பாக்குறீங்கல்ல, நான் யாருன்னு இப்போ நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன். சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால கூடாதது பூமியில ஒண்ணும் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க, இவங்க எல்லாம் பதிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. செத்ததை கூட உயிரோட எழுப்ப என் தேவனுக்கு வல்லம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எங்க போய்க்கிறாங்க? கல்லறைண்டிய போயிட்டாங்க, எல்லாம் சுடுகாட்டுக்கு போய்க்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. எப்ப சுடுகாட்டுக்கு போவாங்க? ரெண்டாவது முடிஞ்ச பிற்பாடு என்ன பண்ணுவாங்க? பால் வைக்க போவாங்க. 3ஆம் நாத்து பால் வைக்க போவாங்க, 7ஆம் நாத்து போவாங்க, காரியம் பண்ணுவாங்க, 11ஆம் நாள் போவாங்க. ஆனா இப்ப சுடுகாட்டுக்கு உடனே போறோம். எப்ப போறாங்க? இவங்க 4 நாள் பொறுத்து போறாங்க. அல்லேலூயா. வாசிங்க, அதையும் வாசிட்டு கர்த்தருக்கு பிள்ளை 38, 39 வாசிங்க. அப்பொழுது இயேசு தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிடுச்சு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? ஆண்டவர் கிட்ட சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கல்லை எடுங்க. உயிரோட பார்த்துட்டு போனவரு சாவை பார்க்கல. ஆண்டவர் தன் சகோதரனை பார்க்கல. அவரு தனக்கு பணிவுடை செய்த மகனை பார்க்கல. லாசரு, ஒரு மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்தாவே 1000 உதவி செய்யறான் ஐயா. கடவுளுக்கு ஒரு மனுஷன் தொண்டு செய்திருந்தா கடவுள் மறந்துடுவாரா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அம்மா சொல்றாங்க, தேவனுடைய கிருபையால மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தா அவரை நோக்கி, ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சே, நாத்தம் எடுக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? 4 நாள் ஆகி போச்சே, நாத்தம் எடுக்குமே, இப்ப போய் கல் எடுன்னு சொல்றிய. நாத்தம் எடுத்த சரீரத்தை தேவ கிருபையால மீண்டும் உயிரோடு எடுக்க முடியுமா? தேவனால கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால கூடாதது பூமியில ஒண்ணுமில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம என்ன பண்றோம்? சின்ன தலைவலி வந்தா கூட விசுவாசம் இல்லை. ஆனா அங்க பாருங்க, சுடுகாட்டுல எத்துமே வச்சுட்டுக்கிறாங்க, செத்து போச்சு, 4 நாள் ஆச்சு, கல் எடுத்தா நாத்தடிக்கும் போது. அப்படிப்பட்டத தேவன் உயிரோடு இப்ப எழுப்ப போறாரு. ஆனா நமக்கு என்னடான்னா, சின்ன வலி நம்மளா தாங்க முடியல. ஏன்டான்னா, நீ ஆண்டவர் சொல்றதை கேட்கறத விட டாக்டர் சொல்றதை தான் கேட்கிற. விசுவாசம் இல்லை.
இப்ப அதைத்தான் இங்க சொல்றாரு. ஆண்டவருடைய கிருபை வாசிங்க, 40 வாசிச்சு பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 என்ன சொல்றாரு ஆண்டவரே? விசுவாசித்தா என்னால இது முடியும், இயேசுவால இது முடியும், இயேசுவால இந்த காரியம் ஜெயமாகும், இயேசுவால இது எல்லாம் முடியும், அவரால முடியாதுன்னு பூமியில ஒண்ணும் இல்லை, ஆண்டவருடைய கிருபைனால அப்படின்னு நீ நம்புறியா? ஆண்டவர் கேட்கிறாரு. கூட இருந்தால்தான், முகமுகமா பார்த்தால்தான், சாப்பாடு போட்டால்தான், சத்தியத்தை கேட்டால்தான், பணிவிடை செய்தால்தான், எல்லாம் செஞ்சால்தான் இயேசு அவர் மரிச்சா உயிரோடு எழுந்தவர் தான், அவர் 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்தவர் தான், குருடருக்கு பார்வை கொடுத்தவர், எல்லாம் செஞ்சவர் தான். ஆனா தான் வீட்டுல ஒரு சம்பவம் நடக்கும் போது விசுவாசம் இல்லை சொன்னாரு. வாசிங்க அடுத்து. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டாங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீ எனக்கு செவி கொடுத்தபடினால உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நீ எனக்கு செவி கொடுக்கிற என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீ என்னை அனுப்ப சூழ்ந்து நிற்கும் ஜனங்களை விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்ன என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையால் கட்டப்பட்டிருந்தது, தன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்கள் நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீ, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீ, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, அலங்கார வாசலில அலங்கோலம் உடவ நன்றி கடந்தான இயேசு நாமத்தில், அலங்கார வாசலில அலங்கோலம் உடவ நன்றி கடந்தான இயேசு நாமத்தில், உம்மாலாகும் ஆமென் உம்மா உரிமாலாக ஆமென் உரிமாலாக உம்மாலாகும் எல்லாம் ஆகாதது எதுவும் இல்லை, மாலாகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, மாலாகாதது எதுவும் இல்லை. பிள்ளைய 4 நாள் ஆயிப்போச்சு சுடுகாட்டுல இருந்தவன வார்த்தை போது, லாசருவே வெளியே வா. யோசிச்சு பாருங்க, அழுகி போன சரீரம், கெட்டு போன ரத்தம், கெட்டு போன கண்ணு, விளங்காத விரைச்சுக்கு நிக்கிற கை காலு, எழுந்து உக்காந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 பேச தொடங்குது. வான்றாரு, வரான். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை படைத்த தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகா கிருபையினாலே நீ கூட விசுவாசித்தனா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வியாதியை எந்த பகுதியில் உனக்கு வியாதி இருக்கிறதோ இயேசுவின் பெயரை சொல்லி கொஞ்சம் கூட அவிவிசுவாசம் இல்லாம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி பாரு, உன் வியாதியை தேவன் சுகமாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். செத்து போனவன் உயிரோட வந்தாங்க. கட்டு, கை கட்டு, கால் கட்டு, கவர் கட்டு, இடுப்பு கட்டு எல்லாம். எனக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின் பேரில் குளிச்சம் கட்டினாங்க, தாய்த்து கட்டினாங்க, பாய் கட்ட மந்திரிச்சு கட்டினாங்க, எதுதே கட்டினாங்க. அதெல்லாம் வேஸ்ட். அது சும்மா தகுடு, நூல் கவுரு, அவள் தான். அதுக்கு வேற வழி கிடையாது. ஒரு நம்பிக்கை அது இல்லைங்க. உயிருள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கும் போது
அவன் அநேக விடுதலை தருகிற தேவன் அவர், அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். வாசிக்கலாம், யோவான் 12:1-2 வாசித்து பாருங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பு இயேசு தம் மரணத்திலிருந்து எழும்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினாங்க. மார்த்தாள் பணிவிடை செய்தார். லாசருவும் அவனோட கூட இருந்த வந்து இருந்தவர்களில் ஒருவனா இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலக்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களிலே பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தன் சகோதரனை உயிரோடு கொடுத்த இயேசுவுக்கு வெளியேறப்பட்ட நறுமண தைலத்தை காணிக்கையா கொடுக்கறாங்க ஐயா. ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறாங்க ஐயா. கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாம் முழங்கால் படிடும். எல்லாரும் 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 இந்த நாளிலே, இந்த அமாவாசை நாளிலே கர்த்தர் உனக்கும் ஒரு சுகம் கொடுப்பாரானா, உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரானா. கர்த்தருடைய கிருபையாலே அந்த குடும்ப ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் இருந்தார்கள். ஓ தேவனுடைய பிள்ளையே, நீயும் நன்றி உள்ள பிள்ளையா இருப்பாயானா, நீயும் நன்றி உள்ள மகனா இருப்பாயானா, கர்த்தருடைய சன்னிதானத்துல இப்பொழுது தேவனுடைய கிருபையாலே வேண்டிக் கொள்ளு. யாருக்கு தெரியும், செத்து 4 நாள் அடக்கம் பண்ணப்பட்ட லாசரு உயிரோடு எழுப்ப தேவனுக்கு அதிகாரம் உண்டானால் உன் வியாதியை சுகமாக்க வல்லம் உண்டவருக்கு. ஓ தேவனே, உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறா. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறி, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறி. ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. பெற்றுக்க வல்லவன் அலங்கார வாசலில அலங்கோலம் உடவன நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலில அலங்கோலம் உடவன நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும். பெற்றுக்கொண்டோ பண்ணி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு. உன் வியாதியை சுகமாக்குறா. இந்த அமாவாசை நாளில் உன் மேல இருக்கிற பொல்லாத கட்டு இயேசுவின் நாமத்தில் போ. பொல்லாதாவி இயேசு நாமத்தினால கட்டளை பெற்றுக்கோ. ஓ தேவ மகிமை, ஆமென். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். எலியாவின் வார்த்தையால சாரிபாத் விதவை என்னை மாவு குறையவில்லையே. எலியாவி வார்த்தையால சாரிபாத் விதவை என்னை மாவு குறையவில்லையே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும். ஏசப்பா, தேவாவியானவரே, தேவாவியானவரே, ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடு. என் தேவனே, தேவனின் அமாவாசை நாளில நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைய விடுதலை கொடுப்பா. ஆவியானவரே, என் அன்பு சகோதரனை விடுதலையாக்கு. வியாதிலிருந்து சுகம் கொடுப்பீராக. வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வருவதாக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா. இந்த யூடியூப் சேனலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீரா. ஓ தேவனே, வியாதிலிருந்து சுகம் தருவீரா. மரித்த காரியங்களை விடுதலை ஆக்குவீரா. வல்லம 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 வல்லம. ஓ தேவமகிமை, தேவமகிமை. பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மகிமை மகிமை மகிமை. உம்மாலாகும் எல்லாமாகும். ஜபவீரன் தானியேலே சிங்கங்களின் கபியினிலே சேதமின்றி காப்பாவோ. பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. உண்மையில உள்ள அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியே போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. உன்னை பலவீனப்படுத்துற பொல்லாத ஆவி
செய்வின கட்டு இயேசுவின் நாமத்தில் போய் கொண்டிருக்கிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும். வாகனத்தில் அடிபட்டு ஒரு பொல்லாத பிசாசிற்கிரிய உன்னை பின்தொடர்ந்து உன்னை போராட்டத்தில் வைக்க கொண்டிருக்கிறது. உன் சரீரத்தில் பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால இதோ 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 இயேசுவின் நாமத்திலே போ. பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால உம்மாலாகும் எல்லாமாகும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். உனக்கு பணிவிடை செய்தவர்களை நீ மறக்கல, உன் ஊழியை செய்தவங்களை நீ மறக்கல, உனக்கு ஆலை கொடுத்தவங்களை மறக்கல, கொடுத்தவங்களை நீ ஒரு நாளும் கைவிடல. செத்தாலும் உயிர்ப்பித்த தேவன் நீர் ஆண்டவர். இந்த அமாவாசை நாளில் எங்களை உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்க ஆசீர்வாதங்களை உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேக ஆசீர்வாதம் நாங்கள் கண்ணு காணும்படியா செய்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவர் ஆசீர்வதி, துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். யார் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், செய்த சர்வகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னியுடைக்கு என்றும் சதா காலங்களில் சகல பரிசுத்தமாண்டு கர்த்தர் பிள்ளைகள் யாரும் கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தலாசர் குடும்பத்திலே செத்த காரியத்தை உயிர்ப்பித்தது போல உங்க குடும்பங்களிலே செத்த நிகழ்ச்சியில் செத்த காரியங்களைப் போல தோன்றுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் உயிர்ப்பித்து இந்த மாதத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரா என்று சொல்லி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.